Okay, hi students, welcome to Magic Max Tamil. இப்போ இது வரைக்கும் 5 sums complete பண்ணிட்டோம். Next 6th sum, find the square root by long division method. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே prime factorization வந்து கண்டுபிடிச்சோம். அது sum வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது prime numbers யூஸ் பண்ணி. இது வந்து square root. ஃபர்ஸ்ட் வந்து இது பேசிக் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த sum ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம 25 நம்பர்ஸ் வரைக்கும் வந்து மெமரி பண்ண சொல்லியிருக்கேன். அது 625 வரைக்கும் தான் அந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும். 1000க்கு மேலே போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ 25 நம்பர்ஸ் தான் மெமரி பண்ணியிருக்கோம். அது 1 மார்க் கொஸ்டினை என்ன பண்ணிடலாம், டக்குன்னு மெமரி பண்ணது ஆன்சர் எழுதிடலாம். மற்ற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னு என்ன பண்ணணும், சம் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் செஞ்சு தான் ஆன்சர் வந்து ரைட் பண்ணணும். ஸோ இப்போ சம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 1764 இதுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் 2 நம்பர் இந்த மாதிரி பார் மாதிரி போட்டுக்கணும், 2 நம்பர். ஓகேவா? சரி, இப்போ இங்கே 17 இருக்கா, எந்த 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 17 வருமா? 17 வராது. இப்போ பாருங்கள், 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. ஒன்று இங்கே 17 வரல, 17 கட் 25 வந்துடுச்சு. 17 விட பெரிய நம்பர் 25 போடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 4 4s are 16 தான் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 4 ரைட் பண்ணுறீங்க, இங்கே 4 ரைட் பண்ணணும். 4 4s are 16. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம டிவிஷனில் பண்ணுற மாதிரி மைனஸ் தான். ஸோ இப்போ 17ல் 16 மைனஸ் பண்ண என்ன வரும், 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பார் போட்டிருக்கா, 2 நம்பருமே பார் போட்டிருக்கா, இந்த 2 நம்பருமே என்ன பண்ணணும், 64 கீழே கொண்டு வரணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை 2 நம்பராக நான் பார் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எந்த 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 17 வரும்னு பார்க்குறேன். எனக்கு 17 வரல, 16 தான் வந்துச்சு. ஸோ 4 4s are 16 போட்டுட்டு 2 மைனஸ் பண்ணி 1 ரைட் பண்ணிட்டேன். இங்கே பார் 2 நம்பர் மேலே பார் போட்டிருக்கனால நீங்கள் 2 நம்பருமே கீழே கொண்டு வரணும். டிவிஷனில் ஒரு நம்பர் மட்டும்தான் கொண்டு வருவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேலே இருக்க இங்கே கோஷன் இருக்கா, அதை என்ன பண்ணணும், நீங்கள் 2வால் மல்டிபிள் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும். அப்போ நான் கோஷன் 4 இருந்துச்சா, 4 2வால் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 8. இது வரைக்கும் போட்டோமா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நம்பர் நம்ம போடணும், அதே நம்பரை மேலேயும் போடணும். 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 164 வரணும். இந்த நம்பரை இந்த 8 வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அந்த 8 இங்கே அப்படியே ரைட் பண்ணுங்கள். 8ல் இங்கே 4ல் தானே முடியுது. எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 வரும், 2 2 2வை மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 4 வரும். இப்போ 2 2s are 4, 8 2s are 16. நம்ம 164 வந்துருச்சா? அப்போ நான் அந்த 2வை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். போட்டோமா? அப்போனா 2வால் 82வை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 164 வந்துச்சு. இப்போ 2 நீங்கள் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ அப்போனா 1764 ஸ்கொயர் ரூட் என்னது, 42. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். $1764 ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 42. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது அதே மாதிரி தான் லாங் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும். 6889. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 2 பாராக என்ன பண்ணணும், பார் போடணும். இங்கே 2 நம்பர் மேலே, இங்கே 2 நம்பர் மேலே போட்டு. சரி, இப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 68 வரும், இங்கே சொல்லி பாருங்கள். 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81 ஆயிரும். இங்கே நான் உங்களுக்கு இங்கே ரைட் பண்ணுறேன். 7 7s are 89 வரும். சாரி, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81. ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் 68 வரல, ஒன்றும் 64 தான் போடணும். ஏன்னா இதை விட சின்ன நம்பர் தான் போடணும், இதை விட பெரிய நம்பர் 81 போடக்கூடாது. அப்போ நம்ம எதை ரைட் பண்ணணும், 8 8s are 64 ரைட் பண்ணணும். ஸோ இங்கே 8, இங்கேயே 8, 64 அப்படியே ரைட் பண்ணுங்க.
இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ 68ல் 64 மைனஸ் பண்ண என்ன வரும், 4. நெக்ஸ்ட் இந்த பார் போட்ட ரெண்டு நம்பருமே நீங்கள் கீழே ரைட் பண்ணணும், 89. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த கோஷன்ட்டை 2வால் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரைட் பண்ணணும்னு சொன்னேன்னா. இப்போ 8 2 என்ன வரும், 16. ஓகேவா, 16 போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் நம்பர் 9 இருக்குது. இந்த 16 நீங்கள் அப்படியே ரைட் பண்ணுங்கள். எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும், 3 வருமா, அந்த 3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 6 3s are 18, பேலன்ஸ் 1, 1 3 is 3, 3 plus 1 4. ஸோ 489 வந்துருச்சு. அப்போனா இங்கே 3 ரைட் பண்ணணும், இங்கே 3 ரைட் பண்ணணும். மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 489. ஓகே, மைனஸ் பண்ணால் 0. ஸோ இப்போ என்ன வரும்னா 6889ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வருது, 83. என்ன பண்ணலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 83யை திரும்ப 83ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6889 வரும். 83 × 83 6889. இப்போ ரெண்டு சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம் இதே மாதிரி தான், லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, இப்போ லாஸ்ட் 2 நம்பராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 1 இருக்குது. அப்போனா 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 வருமா. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே 1 இங்கே 1 போடுங்க. 1 1s are 1. ஓகே, இப்போ 2 மைனஸ் பண்ண என்ன வரும், 0 வருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 10 நீங்கள் கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தாச்சு. அப்புறம் கோஷன்ட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணணுமா, 2வை போட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்மனா இந்த 1 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 10 வருமானு பாருங்கள். இங்கே 2 வந்துருச்சு. இப்போ இங்கே 1 போட்டோன்னா நமக்கு 21 வந்துடும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன தான் போடணும், 0 தான் போடணும். இப்போ 0 இன்ட்டு இப்போ எப்படின்னு வேறு 0ஆல் மல்டிபிள் பண்ணால் ரெண்டு பக்கமே 0 ஆயிரும். ஓகே, இப்போ புரியுதா. நீ இந்த இடத்துல 2 வந்துருச்சா, அந்த இடத்துல நீங்கள் 1 போட்டு மல்டிபிள் பண்ணால் 21 வந்துடும். அதனால் 1 போடக்கூடாது, 0 தான் நீங்கள் போடணும். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும், 10. நெக்ஸ்ட் அந்த அந்த 25 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, இப்போ என்ன இருக்குது, இப்போ மேலே கோஷன்ட்டில் வந்து 10 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சு, அது 1 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2 போட்டுட்டோமா. இப்போ அடுத்த கோஷன்ட்டில் என்ன இருக்குது, 10. அந்த 10 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 10 2s are 20 பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வந்து 1s பிளேஸில் 5 இருக்கா. அப்போ அந்த 20 இங்கே அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 5s are 25. இங்கே 2 பேலன்ஸ், 0 × 5 0, 0 + 2 2, 2 5s are 10. இப்போ வந்துருச்சு. அப்போனா இங்கே 5 போடணும், இங்கேயே நம்ம 5 போடணும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன, 1025 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 105 தான் இதோட ஸ்கொயர் ரூட். 11025, அதாவது 11025 ஸ்கொயர் ரூட் வந்து 105. இப்போ இது வந்து ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ 105 அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்க அதே சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா. இப்போ நான் ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன் பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. 105 5 5s are 25 அப்படியே போட்டுக்கணும். இப்போ 10ஓட 1 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 11. 11ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 11 10s are 110. இப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சா. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட். ஓகேவா. அப்போ நாள் 11025 ஸ்கொயர் ரூட் வந்து 105. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். 17 9 5 6 லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக பண்ணுங்கள். 1 வருது. 1 வந்தாவே ரெண்டு சேம் நம்பரை 1ஆல் தான் மல்டிபிள் பண்ண முடியும். 1 1s are 1. ஓகே, இது மைனஸ் பண்ணால் 0 வந்துடும். நெக்ஸ்ட் இது அப்படி கீழே கொண்டு வாங்க. என்ன இருக்குது, 79. இப்போ கோஷன்ட்டு தான் 2ஆல் மல்டிபிள் 1 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2. சரி, இப்போ என்ன பண்ணாமல் செஞ்சு பார்க்கணும். லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 9 இருக்கா. அதனால என்ன பண்ணணும்னா அந்த 2 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா. 3 3s are 9, 2 3s are 6.
இப்போ நீங்கள் அதே மாதிரி 69 தவிர 79 வரல. இப்போ 4ஆல் பண்ணி பாருங்களே. 4 4 சார் 16, இங்கே 196 வருது. ஸோ நான் இங்கே நம்ம 4 போட்டோம்னா இங்கே 96 வந்துட்டு போடக்கூடாது, அதனால் நம்ம 3 தான் போடணும். ஸோ 3 தான். அப்போ நான் 23 3ஆல் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 69. இதை அப்படியே போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் பண்ணோமா? 9 - 9 0, 7 - 6 1. நெக்ஸ்ட் அந்த 56 அப்படி கீழே கொண்டு வந்து ரைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கோஷனில் இருக்கிற 13 என்ன பண்ணணும்? 2ஆல் அப்படி மல்டிபிள் பண்ணணும். 13 × 2 26. ஓகேவா? இப்போ இங்கே 26 போட்டோம். இந்த 26 எடுத்து ரைட் பண்ணிவிட்டு எந்த 2 இப்போ லாஸ்ட்டில் 1 பிளேஸில் 6 வருதா? எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட் டிஜிட்டில் 6 வரும்? 4 4 சார் 16. அப்புறம் 4 4 போட்டு பார்க்கலாமா? 4 4 சார் 16. இங்கே 6, இங்கே மேலே 1, 6 4 சார் 24 + 1 25க்கு 5, பேலன்ஸ் 2, 2 4 சார் 8, 8 + 2 10. ஸோ 10 வந்து 1056 வந்துருச்சு. அப்படின்னா என்னால் பண்ணணும்? 4ஆல் பண்ணணும். ஸோ இங்கே 4, இங்கே 4. இப்போ ஆன்சர் 1056 மைனஸ் பண்ணால் 0. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17,956 ஆன்சர் என்னது? 134. ஆன்சர் இஸ் 134. ஓகே, இப்போ நம்ம 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த 6th கொஸ்டினில் 5th சம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரைட் பண்ணுங்கள். லாங் டிவிஷன் மெத்தட். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக பார் போடணும். இப்போ 41 இருக்குது. நம்ம எந்த 2 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 41 வருமா? இப்போ 6 6 ஆர் 36 வருதா? 6 6 ஆர் 36, 7 7 ஆர் 49. 49 இதை விட பெருசு 49 போடக்கூடாது. ஸோ என்ன தான் போடணும்? 6 6 ஆர் 36 தான் போடணும். ஸோ 6 6 36. ஸோ மைனஸ் பண்ணால் 41ல் 36 மைனஸ் பண்ணால் 5 வரும். மேலே இருக்கிற அந்த 86 அப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. 86. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிற அந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிபிள் இங்கே போனப்போ 6 2 ஆர் 12. இப்போ இங்கே லாஸ்ட் 1 பிளேஸில் 6 வருதா? எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 6 வரும்? 4 4 ஆர் 16 வருமா? அப்புறம் என்ன பண்ணோம்? இந்த 12 நான் அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் 4ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன் 2 நம்பரால். 4 4 ஆர் 16, பேலன்ஸ் 1, 2 4 ஆர் 8, 8 + 1 9, 1 4 is 4, 496 தான் வருது. இப்போ இது நம்ம 5ஆல் பண்ணி பார்த்தா இவ்வளோ வரும். 5 5 ஆர் 25, 2 வரும். 2 5 ஆர் 10, 10 + 2 12, பேலன்ஸ் 1, 1 5 ஆர் 5, 5 + 1 600 என்ன வருது? 25 வருது. அப்போனா நம்ம இதை விட பெரிய நம்பராக இருக்குது 5ஆல் மல்டிபிள் பண்ணால். அப்போனா 4 தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே 4 வரும், மேலேயும் 4 தான் வரும். என்ன ஆன்சர் வருது? 496. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணுமா? 0. இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணால் 18 ஆயிரும். இங்கே 4 இருக்குது. 18ல் 9 மைனஸ் பண்ணால் 9 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேலே பேலன்ஸ் இருக்க அந்த 0 9 அப்படி கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? மேலே இருக்கிற கோஷன்ட்டை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 64 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இங்கே ரைட் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 64 2ஆல் பண்ணால் 4 2s are 8, 6 2s are 12. அப்படிங்க என்ன பண்ணும்? 128 போடணும். சரி, இந்த 128 அப்படியே வச்சுட்டு இந்த லாஸ்ட் டிஜிட்டில் 9 இருந்திருக்கு. அப்போனால 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 3ஆல் பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 8 3s are 24க்கு 4, இங்கே 2, 2 3s are 6, 6 + 2 8, 1 3 is 3. நம்மளுக்கு என்ன தான் வருது? 3849 தான் வருது. ஸோ அப்போனா 7 7 சார் மல்டிபிள் பண்ணால் 9 வரும்ல. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 128 அப்படியே போட்டுட்டு 7ஆல் பண்ணி பார்க்குறேன். 7 7 சார் 49க்கு 9, பேலன்ஸ் 4 இருக்கும். 8 5 சார் 56 + 4 60க்கு 0, பேலன்ஸ் 6. 2 7 சார் 14 + 6 20க்கு 0, பேலன்ஸ் 2. 1 7 is 7, 7 + 2 9. ஸோ வந்துச்சு. அப்போனா 7 போட்டால் தான் உங்களுக்கு என்ன வருது? ஆன்சர்
வருது. இப்போ 9னா 3 3s 9 வரும். நெக்ஸ்ட்டு 7 7s 49 வந்துருச்சா ஒன்ஸ் பிளேஸில். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 7 7 மல்டிபிள் பண்ணால் 9009 வந்துருச்சு. ரெண்டுமே சேம் நம்பரை மைனஸ் பண்ணால் 0வா. அப்போ நான் அந்த எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த நம்பர் ஸ்கொயர் ரூட் என்னப்பா 647. அவ்வளோதான். ஓகேவா, என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.